கோலி டாக் கோலிவுட் நியூஸ். பண்ணையாரின் பத்மினியை நானி வாங்கினார். பண்ணையாரும் பத்மினியும் என்ற குறும்படம் மூலம் பிரபலமான அருண்குமார் அந்த குறும்படத்தை சினிமாவாக டைரக்ட் செய்து வருகிறார். ஜெயபிரகாஷ் பண்ணையாராகவும், துளசி அவரது மனைவியாகவும், விஜய் சேதுபதி டிரைவராகவும் நடித்து வருகிறார்கள். அட்டகத்தி ஐஸ்வர்யா ஹீரோயின். படத்தின் வேலைகள் அனைத்தும் முடிந்து ரிலீஸுக்கு ரெடி. அடுத்த மாதம் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. இந்த படத்தில் பழைய மாடல் பத்மினி கார் முக்கிய கேரக்டராக வருகிறது. இதற்காக பத்மினி கார் வைத்திருக்கும் பலரிடம் கேட்டும் கிடைக்காததால் புதிய காரை விட அதிக விலை கொடுத்து ஒரு பச்சை நிற பத்மினி காரை வாங்கி படப்பிடிப்பை முடித்துள்ளனர். படப்பிடிப்பு நடந்த 3 மாதமும் ஒரு சின்ன ரிப்பேர் கூட ஆகாமல் ஒத்துழைத்த பத்மினி கார் மீது அனைவருக்கும் ஆசை. விஜய் சேதுபதி கார் வாங்கியதை விட அதிக பணம் தருகிறேன், காரை எனக்கு தந்துவிடுங்கள் என்று கூறியிருக்கிறார். தயாரிப்பாளர் M.R. கணேஷ் சென்டிமெண்டாக எனக்கு வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இயக்குனர் அருண், நான் தான் தேடி பிடித்து வாங்கினேன், என்னிடம் தந்துவிட்டு அதற்குரிய பணத்தை என் சம்பளத்தில் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார். இவர்களை எல்லாம் தாண்டி தெலுங்கு நடிகர் நானி பெரும் தொகை கொடுத்து பத்மினி காரை வாங்கி சென்று விட்டார். காரணம், அவர்தான் பண்ணையாரும் பத்மினியும் படத்தின் தெலுங்கு ரைட்ஸை வாங்கியிருக்கிறார். அடுத்த மாதம் படப்பிடிப்பை ஆரம்பிக்கிறார். அதற்காக காரை வாங்கி சென்று விட்டார். அதை நானே வைத்துக் கொள்கிறேன் என்றும் கூறிவிட்டார்.